ஃப்ரெண்ட்ஸ் அவரி வெல்கம் டு தி வைபாசு vlogs. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் அங்கிட்டு பாருங்க, எப்படி ஒரு சன்செட் பாருங்க. எங்க வீட்டாண்ட இருந்தே பீச்ல பார்க்குற மாதிரி பார்க்கலாம். வாங்க வாங்க அப்படியே அங்க பாருங்க. வாங்க 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 அங்கிட்டு பாருங்க. வாவ், செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து வால்பேப்பராக போடுவோம். வா, இவ தான் எங்கள் தங்கச்சி, உங்களுக்கு தெரியும் இருக்கோன்னே. நல்லா பருத்த தலையை வச்சுன்னு இருக்கா. நீ மட்டும் எப்படி இருக்கியா? கிளிப்பு குத்திருக்க. ஏந்திரி அம்மா, ஏந்திரி, கையை விட மாட்டேற அம்மா. ஆனா இங்க பாருங்க, இந்த மாதிரி அந்த பறவை இங்க பறக்கும் போது ஒரு போட்டோவை எடுத்து போட்டோன்னா அப்படி இருக்கோங்க. வேத எங்க பேரு பாய் சொல்லு. நான் வந்து வேதா பாருங்க. இந்த மாதிரி சன்செட் பார்க்க யாருலாம் அவங்க வீட்டில இருந்தே வந்து சன்செட் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதோ பாருங்க, இதோ இந்த மாதிரி ஒரு சன்செட் யார் வீட்டிலலாம் பார்ப்பீங்க அப்படின்னு. அப்புறம் சைட், அப்புறம் அங்கே ஏதோ மினுக்குண்டு என்னன்னே தெரில. ஆமாம், ஏதோ மினுக்குன்றது ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. இதோ அங்கே தான், இதோ இங்கே படுக்குன்னு அங்கே தான், இதோ அங்கே ஒரு மாதிரி ஏதோ இதோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஆகுது. என்னன்னு தெரியல. அதான் என்ன தெரியல. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அந்த எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம். அப்புறமா வந்து அப்புறம் இப்போ நம்ம வந்து டென்ஷனாக இருக்கும் போது, ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி சன்செட்ஸ்லாம் பார்த்தோம்னா மைண்ட் ரிலாக்ஸேஷனாக ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வாங்க, இங்கே அதை தாங்க. இதோ இங்கே பாருங்க, இவ்வளோ பாரு, இவ்வளோ பாரு, அங்கே பாருங்க. ஏதோ அங்கே மினுக்குன்னு என்னன்னு தெரில. மினுக்கு என்னன்னு கொஞ்சம் கமெண்ட். இதோ பாருங்க, மந்தியே போச்சுப்பா, இங்கே வந்து காட்டுங்க. இடின்னு நினைக்கிறேன்டி. இடிலாம் இந்த மாதிரி வராது மஞ்சள் கலரில். ஃப்ரெண்ட்ஸ், இது இடி தான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ அங்கே மினுக்குன்னு கொத்தா அந்த வீட்டில் மாங்காய். ஆமாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போச்சு பா, நாக்கில் எச்சு ஊறுது. கண்ணு மூடு. நீங்கள் பாருங்க, எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க போல. நேற்றுலாம் இருந்தது நல்லா. இருங்க, இது வந்து துளசி பிளான்ட் வந்து நாங்கள் வைக்கலை, அதுவே வந்தது. அது வந்து பெருமாள் நம்ம வீட்டில் குடியிருக்கிற மாதிரியாம். துளசி பிளான்ட் வந்து அதுவே வந்தா பாருங்க எவ்வளோ வந்திருக்கு. எவ்வளோ பெரிய அறிவாளி வந்து பெருமாளுக்கு துளசி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாரு. துளசி தான் பெருமாள் வந்து எப்பயுமே நம்ம கிட்ட. அது வந்து துளசி வந்து நம்ம கையில் இருந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலோ நம்ம விதைக்காமையே அது வந்தாலோ நம்ம கூட யார் இருக்கான்னு அர்த்தம், பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது எங்களுது இல்லை, இது அவங்களது. அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பசன்னு வந்திருக்கு. நம்ம கண்ணு